பிரைஸ் தி லார்ட் 28th of June. இன்னைக்கு இப்போ நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, திடப்படுத்திக்குள். தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லி 1 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வசனத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா தாவீதை குறித்து தான் சொல்லியிருப்பாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்பவே நெருக்கமான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, அமலேக்கியர்கள் அவங்களோட ஜனங்களையும் அவங்களோட குடும்பத்தின் மக்கள்கள் பிள்ளைகள் எல்லாரையுமே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ பிடிச்சிட்டு போனதுனால அவங்களோட தாவீது கூட இருந்த மக்களே இவருக்கு அகேன்ஸ்டாக எழும்பிடுவாங்க. உன்னால தான் இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெருக்கமான ஒரு சூழ்நிலை தாவீது ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த சூழ்நிலையில் யார்கிட்ட அவரோட ஸ்ட்ரென்த்தை, யார்கிட்ட அவரோட பலத்தை தேடுறாரு? நிச்சயமாகவே ஆண்டவர்கிட்ட தான். ஸோ தாவீது தன்னை ஆண்டருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். ஸோ இன்றைக்கு அநேக சூழ்நிலையில் நாமளும் இந்த மாதிரி கடந்து போகல, ரொம்பவே நெருக்கப்படுற சூழ்நிலை, அநேக கஷ்டமான காரியங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நாமெல்லாம் யார்கிட்ட நம்மளோட ஸ்ட்ரென்த்தை தேடுறோம், யார்கிட்ட நம்மளை ஆறுதல் படுத்தணும்னு நினைக்கிறோம்? கண்டிப்பாகவே மனுஷங்கிட்ட தான் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கு நம்மளுக்கும் இந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் வரும். ரொம்பவே நெருக்கமான சூழ்நிலை வாழ்க்கையில் எல்லாருக்குமே வரும். ஆனால் அந்த மாதிரி டைமில் நம்ம யாரை தேடுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. அன்றைக்கு தாவீது யாருக்குள்ளார அவங்கள திடப்படுத்திக்கிட்டாங்க? ஆண்டருக்குள்ளார. இன்றைக்கு நமக்கு ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரப்போ நம்ம யாரோட ஆறுதலை தேடி போடுறோம்? நிச்சயமாகவே மனுஷங்களோட ஆறுதலை தேடி அவங்களோட வார்த்தைகளை நம்பி தான் நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு போவோம். ஆனால் நிச்சயமாகவே அது ஒரு பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கவே இருக்காது. டெம்ப்ரரியாக மேபி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் மேபி நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட பேசினா சரியாகலாம், இந்த ஒரு காரியத்தை பண்ணால் சரியாகலாம், இல்லை சாங்ஸ் கிட்ட சரியாகலாம், தனிமையில் இருந்தால் சரியாகலாம் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும்ல. ஆனால் எப்போவுமே நீங்கள் ஆண்டர் மாத்திரம் உங்களோட கஷ்டமான சூழ்நிலை தேடுறீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அதுலேருந்து ஈஸியாக உங்களை ஆண்டர் வெளியில் கொண்டு வருவார். இன்னும் அதை விட அதிகமான கஷ்டம் வந்தாலுமே அதுலேருந்து எல்லாத்துலேருந்துமே ஆண்டர் உங்களை விடுவிப்பார். அதை நீங்கள் ஈஸியாகவே தாண்டி வந்துடுவீங்க. ஆனால் நம்ம மனுஷங்களை தேடி போகிறோம், மற்ற விஷயங்களை தேடி தான் நம்ம போகிறோம் அப்படின்னா நிச்சயமாகவே அது என்றைக்குமே நமக்கு ஒரு பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கவே இருக்காது. இன்றைக்கு நமக்காக தான் இயேசுவா பேசியிருக்கிறாங்க. என்றைக்கு மற்றவர்கள் நம்மளை அதிகமாக ஒரு தூஷிக்கலாம், இல்லை திட்டலாம், நம்மளை ப்ளேம் பண்ணலாம் நம்ம பண்ணாத தப்புக்கு, அப்படியெல்லாம் சூழ்நிலை வரப்போ நீங்கள் ஆண்டருக்குள்ளார உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. அவரை மாத்திரம் தேடுங்க அந்த சூழ்நிலையில். ஸோ அவரை போல் நம்மளை தேற்றுவதற்கு, நம்மளோட கூட இருப்பதற்கு யாருமே கிடையவே கிடையாது. ஸோ மனுஷங்களை நம்பி போகிறத விட்டுட்டு ஆண்டருக்குள்ளார உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட சேட்னஸ் எல்லாவற்றையும் அவர்கிட்ட மாத்திரம் சொல்லுங்கள். அதுதான் என்றைக்குமே நம்மளுக்கு ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸாகவும் இருக்கும். அவர் தான் நம்மளை அதுலேருந்து வெளியில் கொண்டு வரவும் முடியும். ஸோ இந்த வசனத்தை கொண்டு இந்த நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட் பிளஸ் யூ. ஹாவ் a blessed day.